ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்கணும்னா, இன்னைக்கு 2 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ ஆர்சிபி vs பஞ்சாப் கிங்ஸு, அப்புறம் சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த மேட்ச் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். என் கூட யார் இருக்கான்னா, தம்பி ஷியாம் இருக்கான். ஹாய்டா ஷியாமு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். அப்புறம் நம்ம அனலிஸ்ட் கிஷோர் இருக்கான். ஹாய்டா கிஷோர். ஹாய். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டக்குன்னு ஆர்சிபி மேட்ச் பார்த்துருவோம். சொல்லு ஷியாம், ஆர்சிபி மேட்ச் எப்படி? நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ரிவெஞ்ச் எடுத்துட்டீங்க, மறுபடியும் ஐயர் முன்னாடி போய் கத்திட்டாரு கோலி. ஒரு ஒரு இதாக ஃபன்னாக தான் இருந்தது. சரி, அதான் சொல்லு, மேட்ச் எப்படி இருந்துச்சு? ப்ரோ, இன்னைக்கு பேட்டிங்கை விட இன்னைக்கு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட்டும் சூப்பரா பண்ணாங்க ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா கடைசி 3 டெத் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா கடைசி 3 ஓவர்ல வந்து 18 பால்ஸ்னா 17 பால்ஸ் யாக்கர் நெயில் பண்ணியிருக்காங்க. இது நான் ஆர்சிபிட்ட வந்து இப்ப இல்ல, முன்னாடில இருந்தே பார்த்ததே கிடையாது. இதுதான் எனக்கு ஆர்சிபிட்ட வந்து ஒரு பிளஸ் மாதிரி தெரியுது. அதே மாதிரி பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அஸ் யூஷுவல் கோலி வந்து ஒரு எண்டு வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு படிக்க வந்து ஸ்டெப் அப் பண்ணி விளையாட வச்சுட்டு அப்படியே ஆங்கரிங் கொண்டு போய் மேட்ச் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. என்னோட பாயிண்ட் இதுதான். இன்னைக்கு குட் கேம் ஆஃப் கிரிக்கெட் வந்து ஆர்சிபி. அதுவும் இல்லாம நம்ம வீடியோல ஒன்று சொல்லி இந்த ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லைக் லிவிங்ஸ்டோனை டிராப் பண்ணிட்டு ரமாரியா சப்போர்ட் இறக்கி தரணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே நல்லா கிளிக் ஆயிருந்துச்சு. அது எப்படி நல்லா இருந்துச்சு அந்த மூவ். பட் லிவிங்ஸ்டோன் எனக்கு தெரிஞ்சு இந்த பிச்சுனால கொண்டு வரலையே, ஒரு வேளை சண்டிகர்னால. அப்படி இல்ல ப்ரோ, லிவிங்ஸ்டோனோட இம்பாக்ட் வந்து அவனோட ஸ்பாட் மட்டும்தான் வந்து மிஸ்டேக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சும்மா கிளிக் ஆகுதான்னு பாக்குறதுக்கு பிச்சும் அதுக்கேற்ற மாதிரி பேஸ் பிச்சா இருந்துச்சா, ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு கிளிக் ஆகுதான்னு பாக்குறதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அவனும் வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் எடுத்து கொடுத்து கண்டெயின் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஆல் ஃபார்ம் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டே வந்து சக்சஸ் தான் ஆர்சிபிக்கு. இதான் என்னோட கருத்து. கிஷோர், எனக்கு ஒரு டவுட்ரா. இப்போ வந்து பஞ்சாப்ல பார்த்தேன்னா வந்து ஓப்பனர்ஸ் அடிக்கிறாங்க, ஓகே. மிடில் ஆர்டரில் உங்களுக்கு ஐயர் அடிக்கலன்னா அப்படியே வந்து அது கீழே இருக்கவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன் பஞ்சாபோட? இல்ல, நீ பார்த்தேன்னா போன மேட்ச் பார்த்தேன்னா வதீரா ஜெயிச்சு கொடுத்தான். ஐயர் கீ தான். நான் நீ சொல்ற பாயிண்ட் 100% அக்ரி பண்ணிக்கிறேன். எந்த டீமா இருந்தாலும் அந்த நம்பர் 3ல வர பேட்ஸ்மேன் தான் கீ. ஐயரும் கீ தான். பட் அவங்க எக்ஸ்போஸ் இங்கிலீஷ் இடத்துல வந்து இங்கிலீஷ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல். ஸோ அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். வடீரா ஓகே நல்லதாரான். நீ சசாங்க்லாம் என்ன ஏறி பண்ணிருக்க முடியும்? அவங்க புவனேஸ்வர் குமாரும் ஹேசல்வுட்டும் போட்ட யாக்கர் பாத்தியா? 22 பால்ஸ் யாக்கர். கடைசி ஒரு பால் மட்டும்தான் மிஸ் ஆச்சு. அது ஜான்சன் இறங்கியவன் 6 அடிச்சா. அதை எந்த பேட்ஸ்மேன்னாலும் எனக்கு தெரிஞ்சு மேபி என்ன பண்ணிக்கலாம், ஸ்வீப், ரிவர் ஸ்வீப், இல்ல இந்த ஸ்கூப் மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். அது நிறைய பேட்ஸ்மேன் அது பண்ண முடியாது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க அல்ட்ரா அக்ரெசிவ் அப்ரோச்சுக்கு போறாங்க பஞ்சாப். அது அவங்களுக்கு ரொம்ப டவுன்ஃபாலா இருக்கு. விக்கெட் போனாலே வந்து அடிக்க தான் போகணும்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஆர்ஹெச் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனால இப்ப ஐயர் கொஞ்சம் அந்த விக்கெட் போச்சுன்னா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஐயருக்கும் அந்த மைண்ட் செட் இல்ல. ஐயரும் வந்தாலே வந்து ஆப்போசிஷன் மேல பிரஷர் போகணும்னு பார்த்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அட்டாக்கிங் தான் ஐயரும். சோ அது மேபி ஒரு ரீசனா இருக்கலாம். பட் பிளேயர்ஸ் படி பார்த்தா பஞ்சாபோட பேட்டிங்குமே நல்லா தான் இருக்கு. பவுலிங் நீ கொஞ்சம் பேஸ்தான் ஆகணும். நீ பார்த்தேன்னா ஃபாரின்ல உனக்கு ஜேவியர் பாட்லெட்ன்றது உனக்கு அவ்வளோ பெரிய பவுலர். ஓகே, அவங்க 100 டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆர்சிபி கூட அந்த ரெயின் கட்டைல் மேட்ச்ல வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா போட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே. பட் நீ பவுலிங் பார்த்தேன்னா இன்னைக்கு அவங்களால வந்துட்டு ஆர்சிபி அடிக்கும் போது யாருமே மெயின் பவுலர்னு போக முடியல. இப்ப சப்போஸ் இப்ப பஞ்சாப்ல அடிச்சிட்டு இருந்தா மெயின் பவுலர் யாரு ஹேசல்வுட் கொண்டு வருவாங்க. இந்த அந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்கான், கீ பவுலர். இப்ப நீ பஞ்சாப்ல யாரு சொல்லுவ? ஹர்ஷதீப் சிங் தான் சொல்லணும். பட் அவன் வந்து ஃபார்ம் இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்க மாதிரி. ஆக்சுவலி நல்லா தான் ப்ரோ போடுறான். ஹர்ஷதீப் சிங் வந்து மேட்ச் ஸ்டார்டிங் வந்து நல்ல இம்பாக்ட் கொடுக்குறான். பாத்தீங்கன்னா இந்த மேட்சும் சரி, லாஸ்ட் மேட்சும் சரி, சால்ட்டோட விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல எடுத்துட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஒரு பேட்டிங் ஹெவி டீம் தான். பவுலிங் டிபெண்ட் நான் சொல்ல மாட்டேன். இந்த ரெண்டு நீ அந்த 110 டிஃபெண்டு இல்ல இந்த ஆர்சிபி கூட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தாலுமே நான் பவுலிங் ஹெவி டீம் தான் சொல்ல மாட்டேன். பஞ்சாப் ஜெயிக்கணும்னா அவங்க பேட்டிங்னால தான் முடியும். ஓகே, பஞ்சாப் பேட்டிங்னால தான் ஜெயிக்க முடியும் மாதிரி சொல்லியிருக்கோம். சரி, ஓகே, நம்ம அப்படியே அடுத்த மேட்ச் போவோம். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. டாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா ஜெயிச்சுட்டு ரோஹித் சர்மான்ட்டு சாரி பழக்க தோசத்தில் பாண்டியா ஜெயிச்சுட்டு வந்து அவர் பவுலிங் சூஸ் பண்ணிட்டாரு. லைக் பார்த்தா ஸ்டார்ட் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவ், சிஎஸ்கே பேட்ஸ்மேன் மாதிரி கன்சர்வேட்டிவாக ஆடுற மாதிரி இருக்குது. யாருமே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் சீரியஸாக நான் சொல்கிறேன், அந்த 2-3 4 போயிருந்தால் சென்னைக்கு வந்து கன்ஃபார்ம் ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கும். அந்த 2-3 4 வந்து சூப்பராக எடுத்தாங்க அந்த ஃபீல்டிங் மூலியமாக. அதனால தான் வந்து ஒரு ஏழு ப்ரெஷர் போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆயுஷ் மாத்திரே அவனுமே செமையாக அடிச்சான். பட் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஜடேஜா கடைசியில் எனக்கு ஜடேஜா என்ன சொல்கிறதே தெரில. இருன்னு சொல்கிற வேலை போன்னு சொல்லவானே தெரில. ஸ்டார்டிங்கில் கட்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் கடைசியில் நல்லா அடிச்சு கொடுத்துட்டு போன மாதிரியும் தோணுது. எனக்கு ஒன்றுமே ஒரு மாதிரி மிக்சடு ஃபீலிங்காக இருக்குது. அதாவது வந்து எப்படின்னா இந்த ஜிபியூ படம் பார்த்துட்டு நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்க மாதிரி தான் இருக்குது. கிஷோர் என்ன நினைக்கிறேன்? மிக்ஸ்ல இது எனக்கு ஹானஸ்ட் சொன்ன புவர் இன்னிங்ஸ் தாரி. இது நீ ஹானஸ்டா பார்த்தேன்னு வையேன், உனக்கு ஸ்பீச்ல தோனி டாஸ் தோத்தோன்னே இப்பே டியூ வந்துருச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல இதுக்கு அதிகமாக வரும்னு ஸ்டார்டிங்ல சொல்லியாச்சு. ஸோ மும்பை இருக்கிற ஃபார்முக்கு வான்கடையில் செகண்ட் பேட்டிங் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ரோஹித் சர்மா செட் டு ஃபயர்.
அப்படியே வந்துட்டு வெயிட் பண்ணியிருக்கான். இந்த இன்னிங்ஸ்க்காக தான் வந்து அடிக்காம அவ்வளவு பிரஷர் இருந்து இந்த இன்னிங்ஸ் அடிக்க போறேன்னு மோஸ்டா எல்லாருக்குமே தெரியும். இந்த நீ இன்னிங்ஸ்க்காக வெயிட் பண்ண மாதிரி மைண்ட் தெரியல. செட் வச்சு எங்க டீம் பவுலிங் அப்படி. அதனால அதெல்லாம் கிடையாது. நீ எந்த பவுலிங் கொடுத்தாலும் நீ ரோஹித் சர்மா அடிக்கிற மைண்ட் செட்ல தான். அவனும் இன்னும் எவ்வளவு பெரிய ஸ்டார் பிளேயர், சும்மா எல்லா மேட்சும் வந்து 20 ரன் அடிக்கிறதுக்குலாம் வரமாட்டான். எல்லாருக்கும் தெரியும் நீங்க ரோஹித் சர்மா ஃபயர் பண்றதா ட்ரை பண்ணுவானு. உனக்கு வியூவும் வருது தெரியுது. நீ என்ன சேக் ரசீத் ஓகே, அது அவன் அந்த மாதிரி பிளேயர் தான், கிளாஸ் பிளேயர். அது ஒரு மேட்ச் இப்படிதான் இருக்கும். ரவீந்திராவும் அந்த ஃபுல்லா ஸ்டார்டிங்ல அந்த டிரைவ் அடிக்கவே போயிட்டு ஒரு வெளியே அடிக்கிற ஷாட்டும் ட்ரை பண்ணல. சரி, இதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் இந்த ஆயுஷ் நம்ம 17 இயர்ஸ் ஓல்டு சூப்பரா விளாண்டான். மொமெண்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பேர் வராங்க. தூபே அடுத்துக்கு முதல்ல ஜடேஜா, அப்புறம் எதுக்கு விஜய் சங்கர் டீம்ல. அந்த 3 பேருமே இப்ப ஒரு மாதிரி பயமா தான்டா இருக்கு எனக்கு. ஜடேஜா வந்து என்ன இப்ப நீங்க ஜடேஜா எனக்கு செலிப்ரேட் பண்ணதுல 50 அடிச்சு செலிப்ரேஷன் வேற எனக்கு புரியல. 25 பால் டாட் வச்சுட்டு அங்கிட்டு தூபேவும் அதே தான். இப்ப நீ தூபே ஓகே 50 அடிச்சிட்டான். அந்த இன்னிங்ஸ் நீ 20 பால்ஸ் டாட் தான் அடிச்ச. அந்த ஒரு 6 தவிர மீதி ஃபுல் டாஸ் பால் ஃபுல்லா பவுலர் போட்ட எரர்ல கொஞ்சம் பின்னாடி அடிச்சு விட்டது. ஒரு 30 பால் 50 நல்ல இன்னிங்ஸ் இல்லையாடா? நீ சும்மா ஓட்டுறதுக்கு பேசுறது நல்லா இருக்கு. ஓட்டுறதுக்கு பேசுற நான் கேக்குறேன்டா. தூபே வந்து 150 ஸ்ட்ரைக் ரேட், ஜடேஜா 150 ஸ்ட்ரைக் ரேட். யார் அந்த 180 ஸ்ட்ரைக் ரேட் அடிப்பா? ஜடேஜா கடைசி ஓவர்ல சும்மா 170 வச்சு வான்கடையில பவுலிங் போட இல்ல. அதான் ப்ரோ என்னோட பாயிண்ட் என்னன்னா 2 பேருமே வந்து 150 ஸ்ட்ரைக் ரேட்ல 50 அடிச்சிட்டாங்க. அது ஓகே. ஆனா இன் வாட் காஸ்ட்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதுல லோவஸ்ட் டோட்டல் டு டிஃபெண்டே 206 தான் ப்ரோ. இன்னைக்கு ஆக்சுவலி இந்த பிட்ச்ல இன்னைக்கு விளையாண்ட பிட்ச்ல. ஸோ என்னன்னா ஆயுஷ் மத்ரே வந்து ஒரு பீக் மொமெண்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவுட் ஆனா 15 பால்ஸ் 30ன்ற ஒரு நாக்கு தான் ஆடி கொடுத்துட்டு போனான். இப்போ மிடில் ஆர்டர்ல என்ன பண்ணணும்னா அதை அப்படியே கொண்டு போகணும் ப்ரோ. கேரி பண்ணி கொண்டு போனாதான் டீமோட டோட்டல் வந்து அட்லீஸ்ட் நான் கிஷோர் ப்ரோ சொன்னதுதான் 200 இன் வான்கடே நெவர் கோ டு வின்ற மாதிரி தான். இந்த 20 ரன்ஸ் டிஃபரன்ஸுங்கிறது தான். ஆனா இன்னைக்கு அவங்களால இந்த பேட்டிங் லைனப் வச்சுட்டு 200 வந்து ரீச் பண்ண முடியல. இது வந்து டீமுக்கு வந்து பாதிப்பு தான் ப்ரோ கொடுக்கும். ஏன்னா மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஃபயர் தான் பண்ணணும். எதுக்கு எடுத்துட்டு போகணும்? யாராவது ஒருத்தர் எக்ஸ்போஸா ஆனா தானே ப்ரோ டோட்டல் போட முடியும் ஸ்கோர் போர்ட்ல. நீ சொல்ற பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்குவேன். என்ன சொல்றேன்னா ஜடேஜாக்கு இது நல்ல இன்னிங்ஸ், தூபேக்கு நல்ல இன்னிங்ஸ், டீமுக்கு என்னது புரியல எனக்கு. டீமுக்கு என்னது? 2 பேரும் அதனாலதான் நான் அவன்கிட்ட கேட்டேன். 14 ஓவர்ஸ் வரைக்கும் நீ 100 14 ஓவர்ஸ் தான் 100 வர. அதுக்கப்புறம் நீ மேக்கப் பண்றது ஓ ஸ்கோரை மேக்கப் பண்றதுக்கே உனக்கு டைம் இல்ல. இதுல நீ டீம் ஸ்கோர் எங்க போய் பாக்குறது? ஜடேஜால சீரியஸா போர் இன்னிங்ஸ் சரி. இதெல்லாம் நீ ஸ்கோர் படி பார்த்தா வேணா நல்லா இருக்கும். நீ அதுலயே ஆப்போசிட்ல எம்ஐ ஆடின ஸ்ட்ரைக் ரேட் பாரு. 15.5 ஓவர்ஸ்ல சேஸே பண்ணி முடிச்சிட்டாங்க ப்ரோ. சூரியகுமார் 230. அவன் 220 அடிச்சு எம்ஐ கூட வந்துட்டு பயந்துட்டு இருக்கான். போட முடியாது செகண்ட் பவுலிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம். ஆர்சிபி அப்படிதான். அந்த எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் வச்சு தான் கேமே கொண்டு போக முடிஞ்சுச்சு லாஸ்ட்ல. நீங்க 170 வச்சுட்டு நீ அது கூட எனக்கு கேப்டன்சி தோனி கேப்டன்சி நீங்க சொன்னாலுமே பவர் பிளேல உனக்கு விக்கெட் டேக்கிங் பவுலரே கிடையாது. ஒரு நல்ல பவுலர் கலீல் அகமது வச்சுக்க. 2வது பவுலர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வரீங்க. அஸ்வின் இன் பவர் பிளே ஒர்க் ஆகலன்னு தெரியுது. ஏன் உன்னோட கொஞ்சம் டீசென்ட்டா போட்ட மாதிரி இருந்துச்சு. டீசென்ட்டா நீ வச்சுக்க. அவனுக்கு டீசென்ட்னு வச்சுக்க. விக்கெட் எங்க? விக்கெட் ஆமா. உன் டீம்ல 2 நல்ல பவுலர் யார்? நீ சொல்லு. உன் டீம்ல ஒரு 2 நல்ல பவுலர். கரண்டா பாக்கும்போது கலீல் அகமது இருக்கான். இன்னொரு நூர் அகமது. அப்ப அந்த பெஸ்ட் பவுலர் தானே நீ பவர் பிளேல கொண்டு வரணும். 10 ரன் எல்லா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10வது ஓவர்ல கொண்டு வந்து 10 ஓவர்ல அவன் 100 அடிச்சான். இன்னைக்கு 13வது ஓவர்ல வந்தான்டா. அதான் எதுக்கு அது என்ன யூஸ்னு கேக்குறேன். பவர் பிளேல அவனே ஏன் யூஸ் பண்ணா என்ன? பவர் பிளேல விக்கெட் எடுக்க பார்த்தாரு ஜெயிக்க முடியும். நீ எல்லா மேட்சும் சிஎஸ்கே கொடுக்கறது பவர் பிளேல 62 ரன்னுக்கு மேல கொடுத்துறீங்க. அதுக்கு மேல அதை கேட்ச் அப் பண்ணி கொண்டு வரதுக்கு என்ன? 10 ரானா வந்து டெத்ல 4 யாக்கரை போட்டு 2 விக்கெட் எடுக்கிறதுல என்ன இருக்கு? நிறைய இருக்குது ப்ரோ. தோனியாலையும் முடிய மாட்டேங்குது. அவன் லெக் சைடு வந்து இருக்கிறான். இவனுங்க ஆஃப் சைடுல பிச்சுக்கு வெளியில ஓடி போடுறாங்க. அந்த 10 ரானா எனக்கு தெரிஞ்சுப்பா தோனியை சாவடிக்காம போக மாட்டான் போல. எத்தனை வைடுறா 30 பால் 20 இருக்கும் போது வைடு போடுறான். யாரா அதுவும் யாக்கரா ட்ரை பண்றான். ரோஹித் சர்மா ஓப்பன் ஸ்டான்ஸ்ல அவன் யாக்கர் தான் போட போறான்னு வெயிட் பண்ண. சூரியகுமார் கடைசி 2 6 பாரு ஓப்பன் ஸ்டான்ஸ்ல வெயிட் பண்றான். நீ யாக்கர் தான் போட போற ஸ்லாட்ல விழுந்து அடிச்சுன்னு அதே மாதிரி டொம்முன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. வேஸ்ட். உண்மைக்கே சொல்றேன். அட்லீஸ்ட் அந்த 2 பவுலர்ஸ் வந்து பவர் பிளேல கொண்டு வந்து ஒரு சான்ஸ் எடுங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்கு பாண்டியா பவுலிங் கேப்டன்சியும் சரி பவுலிங் ரொட்டேஷனும் சரி சூப்பரா இருந்துச்சு. இப்போ தூபே விளையாடிட்டு இருக்கும் போது சாண்டர்ட்ட கொடுத்தானான்னு கேட்டீங்கன்னா சாண்டர்ட்ட கொடுக்கல. பாண்டியாவே பவுலிங் போட்டு போல்ட்டுக்கு ஒரு ஓவர் வந்து ஸ்லாக் ஓவர்ஸ்லயே கொடுத்துட்டான். இப்போ சாண்டருக்கு பாத்தீங்கன்னா சாண்டர் வந்து ஸ்பெல்லே பினிஷ் பண்ணல. 20 ஓவர் ஆகியுமே சாண்டர் இன்னைக்கு 3 ஓவர் தான் போட்டிருந்தான். அதுவும் எப்ப போட்டான்னு பாத்தீங்கன்னா 18th ஓவர். பவுலிங் ரொட்டேஷனும் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மும்பைக்கு எந்த அளவுக்கு பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா பும்ரா வந்து 9th ஓவர் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவரே போட வரான்.
அப்ப ஆமா. மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத பாருங்க. ம். எக்ஸிக்யூட் பண்றதுலயும் டீமோட மேனேஜ் பண்றதுல தான் ப்ரோ இருக்கு. இப்போ ஓகே. அப்ப மும்பை வந்து கன்ஃபார்ம் மேல வந்துருவாங்கங்கிறீங்களா இதுக்கப்புறம் மும்பையோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து? என்னோட பாயிண்ட் வந்து குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் வந்து கன்டினியூஸா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 100% சொல்லுவேன். அவங்க டீம் நீ அவங்க தோத்த மேட்ச்லாம் பாரு. எந்த மேட்சும் வந்து ஒன் சைடுல அடி வாங்கவே இல்ல. எல்லா மேட்சும் கடைசி ஓவர் போய் ஜஸ்ட் மிஸ்ல தோத்தது. சோ எம்ஐல நீ ஸ்மார்ட் வையேன் ஈஸியா அடிச்சு போயிடுவான். நீ 230 கம்மியா நீ 220ல அடிச்சேன்னா 220 to 230 நீ அடிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு நான் சந்தோஷப்பட்டேன் அன்சுல் கம்போஜ் வரும்போது. ஏன்னா இன்னைக்கு என்னன்னு தெரியல, அந்த ஒருவேளை ஃபாஸ்ட் பவுலிங் பிட்ச்னால அந்த ஜெமி ஓட்டனை தோனி நம்பியிருப்பார் போல, ஹிட் த டெக்னால நம்பியிருப்பார்னு நினைக்கிறேன். பட் அவனுக்கு பெருசா இதா இல்ல. ஆனா அஸ்வின் இம்பாக்டா கொண்டு வந்தது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பால் நல்லா டர்ன் ஆச்சு. மேபி அதனால கூட அஸ்வின் வந்து இன்னைக்கு வந்து இம்பாக்ட் அப்படினாலுமே அவங்க டீம்ல சாண்டர் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான். ஆல்ரெடி ஜடேஜா இருக்கான். அஸ்வின் எதுக்குன்னு தெரியல. பட் வேற வழி இல்ல. அது என்ன ஒரு 3 தெரியல. இப்போ அன்சுல் கம்போஜ் இருந்தா கூட கொஞ்சம் இதா இருந்திருக்கும். பட் அது இப்படி பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, இன்னும் ஒரே ஒரு சின்ன மூவ் பண்ணா கூட அட்லீஸ்ட் ரொம்ப கேவலமா இல்லைனா கூட கொஞ்சம் மேலேயாச்சும் முடிக்கலாம். லைக் இந்த வனிஷ் பேடிங்கிறவனை உள்ள கொண்டு வரலாம். லைக் விஜய் சங்கருக்கு பதிலா. தோனி டீமை சேஞ்ச் பண்றதே பெரிய விஷயம் ப்ரோ. ஆக்சுவலி இன்னைக்கு யங்ஸ்டர்னாலதான் இவனை கொண்டு வரலாம் அவனை கொண்டு வரலான்னு. இப்ப நீ இருக்கிற பிளேயர் மாத்த முடியாத பிளேயர். இப்ப ஜடேஜா ஜடேஜா தூபேனாலதான் இன்னைக்கு அந்த ஸ்கோர் வரலன்னு நான் சொல்றேன். நீ யாரு சொல்றேன் வனிஷ் பேடி நடுவுல கொண்டு வந்து இப்ப ஜடேஜா மேல வந்தது காரணம் என்ன? உனக்கு விஜய் சங்கர் உனக்கு அட்டாக்கிங்கா இருந்தா விஜய் சங்கர் வந்திருக்க போறான். இப்ப அதனாலதான் சொல்றேன் விஜய் சங்கர் தேவையில்லை. ஸோ விஜய் சங்கர் டிராப் பண்ணிட்டு வனிஷ் பேடியை நீ கொண்டு வந்தனா அவனும் அட்டாக்கிங் பிளேயர் தான், அவனும் அடிக்க தானே போறான். அதுக்கப்புறம் நீ தூபே ஜடேஜா வச்சுக்கலாம்ல தோனி. இப்போ வந்து ஜடேஜா பிளேஸ்ல வந்து விஜய் சங்கர் இறங்கி இருந்தான்னா விஜய் சங்கருமே இதே அவனும் கட்டே தான். அதுக்கு தான் சொல்றேன் வனிஷ் அதான் இப்ப யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்றாங்கல்ல. தூபே 100% கரெக்ட்னு சொல்றியா நீ விளையாண்டது? தூபேயை டிராப் பண்ண முடியாதுடா. அதான் பிரச்சனை. அதான் சொல்றேன், நீ யாரை கொண்டு வரத பேசாத. நீ அவனை கொண்டு வரல இதான் நடக்கும்ன்றேன். தூபேயோட ஃபார்ம் மெயின்னு சொல்றேன். எல்லா மேட்சும் 20 பால்ஸ் புடிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கல ஒண்ணு. இப்ப நீ போன மேட்ச் இந்த ஆர்ஆர் கூடயாடா தோனி அடிச்சு கொடுத்த மேட்ச். அப்ப என்னாச்சு? அது வந்து கடைசி வரைக்கும் வந்து இது பண்ணிட்டு ஒரு நோ பால்ல அடிச்சு 6 தான் தூபே. ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளிங் ஆறான். அதை நீ அக்ரி பண்ணிட்டு கன்சர்ன் ஆகுது. எனக்கு ஒரு கன்சர்ன் என்னன்னா, தூபேக்கு வந்து ஸ்பின்னை வந்து 6 ஹிட்டிங் பண்ற ஒரு எபிலிட்டி நல்லா இருக்குன்னு தெரியும். ஆனா இப்ப வந்து அவன் வந்து கொஞ்சம் கேமை எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்பின்னை அட்டாக்கே பண்ண மாட்டான். அப்போ அவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணணும்னா மத்த எங்க போய் அவனோட ரன் ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸ்பின்னை தான் ஆக்சுவலி அவன் டேக் ஆன் பண்ணணும். ஆனா ஸ்பின்னையுமே அவன் என்ன பண்ணிடுறான்னா, ஓகே ரன் சிங்கிளா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசி ஆக்சிலரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ட்ல ஆடுறான். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு கிளிக் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஈஸ்வர் ப்ரோ, இன்னொரு क्वेश्चन நான் உன்கிட்ட கேட்கணும். இந்த டிவெல் பிரேவிஸ் எதுக்கு எடுத்தீங்க? டிவெல் பிரேவிஸா? அதான் நானும் சீரியஸா புரியல இந்த பாயிண்ட் என்ன. நீ விஜய் சங்கருக்கு பதிலா என்ன சொன்னா வனிஷ் பேடி சொல்ற. நான் டிவெல் பிரேவிஸ் அந்த இடத்துல போட்டா உனக்கு மிடில் ஆர்டர் ஹிட்டரே கிடைக்கிறான். வேணா பேசாம டாப் ஆர்டர் ரச்சினையும் தூக்கி போட்டுட்டு இல்ல ஜெமி ஓட்டனை தூக்கி போடணும். ரச்சினை அத சொல்றேன். அததான் நீ பண்ணிருக்கணும். பிரீவிஸ் வந்து ஹோம் சரி தமாரே ஆயுஷ் தமாரே வந்து மும்பை ஹோம் கிரவுண்ட்னு ஆட வச்சீங்க. இப்ப பிரீவிஸ்க்கு அதானே என்ன ஃளைட் டிராவல் பண்ணி வந்தான். நேத்து கூட நெட்ஸ்ல சூப்பரா விளையாண்டுறான்னு நியூஸ்ல கூட பார்த்தேன். அது என்ன மூணே தெரியல. பிரீவிஸ் வான்கடையில ஆடி இருக்கணும். வெரி நல்ல கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கான். அவனோட ஹோம் கிரவுண்ட் லாஸ்ட் சீசன் வரைக்கும் மும்பைக்கு தான் ஆடி இருக்கான். நல்லாவும் பண்ணியிருக்கான். அவர் எடுக்கிறதுக்கு என்ன பர்பஸ்னே புரியல வெரி எனக்கு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இவங்க எதுவுமே மாத்துறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து மற்றபடி பார்த்தா விஜய் சங்கருக்கு பதிலாக வேற யாராச்சும் ஒருத்தர் வந்தா அவ்வளோதான். அதுக்கு மேலே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் சிஎஸ்கேவா ஏதாச்சும் பண்ணி அவ்வளவுதான். குவாலிஃபைக்கு பத்தி பேசினா அவ்வளவுதான். என்ன கடிச்சு கொண்டுருவானுங்க இவங்க 2 பேருமே. ஆக்சுவலி இந்த சீசன் சிஎஸ்கேக்கு ஃபினிஷ்டு. இதுக்கப்புறம் ஃபிளெமிங் மாமே வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும். பிரஸ்ல வந்து ஏதாச்சும் திமிர்த்தனமா பேசக்கூடாதுன்னு நான் கிஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து என்னன்னா இந்த சீசன் வந்து சிஎஸ்கேக்கு ஓவர். அடுத்த வருஷத்துக்கு வந்து இந்த சீசன் எல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை வந்து இப்பவே பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்ல வரேன். சரி ஓகே, நாங்கள் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நாங்கள் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் எழுதி பெல் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பேடா ஷாமு. பை ப்ரோ. பேடா கிஷோர். பை கைஸ். பேடா.